இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், எதுக்கும் பயன்படுத்தாத ஒரு அமைச்சர், எதுக்கும் பயன்படுத்தாத ஒரு அமைச்சர். அவர் அமைச்சர் ஆகினது கையெழுத்து போட்டு ரஜினிகாந்த் மாவட்டத்தில் ஒன்று வழிகளில் ரஜினிகாந்த் நடந்து போயிட்டு இருப்பாங்க. வழிகளுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அப்ப சொல்ல இவர் தான் மாப்பிள்ளை, இவர் போடுகிற சட்டம் இருக்கு. அவருக்கு மின்சாரத்துறையில கூடுதல். இந்த மின்சாரத்துறையில யார் தெரியுமா உண்மையான அமைச்சர்? 10 ரூபாய். என்ன 10 ரூபாய்? 10 ரூபாய் சொன்னாலே புரிஞ்சுக்கிறீங்க. 10 ரூபாய் செஞ்சிருந்தாரு. அவர்தான் உண்மையான அமைச்சர். இவர் கையெழுத்து போடுற அமைச்சர். தலையெழுத்து சொல்றேன். ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அவசியமா இங்கே நம்முடைய வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றாங்க. அப்போதுதான் இந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க 10 விழுக்காடு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு பரிசு எல்லாம் இந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமில்ல, அனைத்து உழைக்கின்ற சமூகங்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப, அவருடைய சமூக பின்தங்கிய நிலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, பட்டியலின மக்கள் உட்பட தனி ஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். கர்நாடகாவில் பட்டியலின மக்கள் 17 விழுக்காடு ஒதுக்கீடு. அதுல ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இப்ப பட்டியலின மக்கள் அந்த 17 விழுக்காடு 3ஆக பிரித்து 6 விழுக்காடு 6 விழுக்காடு 5 விழுக்காடு. இதில் யாருக்கு கிடைக்கலையோ அவங்க 6 விழுக்காடு, யாருக்கு குறைவா கிடைச்சதோ இன்னொரு 6 விழுக்காடு, யாருக்கு நல்லா அதிகமா கிடைச்சது, யாருக்கு நிறைய கிடைச்சதோ அவங்க 5 விழுக்காடு. இதுதான் வேண்டும். இதற்காகத்தான் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் எந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு படிப்பு இருக்கு, யாருக்கு இல்ல, யாருக்கு வீடு இல்ல, யாருக்கு குடிசை, யாருக்கு பெண்கள் படிக்கல, அதெல்லாம் தெரிந்து கொள்வதுதான் சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாதி கணக்கெடுப்பு. அதை நான் நடத்தவே மாட்டேன் என்று சொல்லுகின்றேன். ஒரு கோழை முதலமைச்சரை பார்த்திருக்கீங்களா? மன்னிக்க பக்கத்துல ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்துறாங்க, தெலுங்கானாவில் கணக்கெடுப்பு, கர்நாடகாவில் கணக்கெடுப்பு, ஒடிசாவில் கணக்கெடுப்பு, ஜார்க்கண்ட்ல கணக்கெடுப்பு, பீகார்ல கணக்கெடுப்பு. ஆனால் இங்க அதிகாரம் இருந்தும், ஆட்சி இருந்தும், நிதி இருந்தும், அதிகாரிகள் இருந்தும் நான் நடத்தவே மாட்டேன். பிடிவாதமாக இருந்த இந்த சமூக நீதிக்கு எதிரான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒதுக்குங்கள், ஓரங்கட்டுங்கள், ஆட்சி அகற்றுங்கள். சமூக நீதி என்று பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர்.